குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நாங்க என்ன பேசிக் ஃபார்மகாலஜி சாப்டர்ஸ்ல வந்திருக்கிற ஒரு டாபிக் தான் இன்றைக்கு ரிவிஷனா செய்யறது எடுத்திருக்கோம். சரியா? ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் சரிண்டால் நான் இதை ஸ்டார்ட்லயே செஞ்சிருக்கணும் நாங்க. சரியா? எங்கட இதயம் செலுத்திருக்கணும் இல்ல, இது ரெடி பண்ண கிடைக்கல. அதால இது பின்னால நடக்குது. ஆனா உண்மையிலேயே டிவிஷன் செய்யற நேரமாக இருந்தாலும் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அண்ட் தென் ஃபார்மகோடைனமிக்ஸ் பார்ட் ஏர்லியா கவர் பண்ணிருக்கணும். சரியா? உங்களை அந்த மெசேஜ் செலுத்திருக்கணுமே. சரியா? இது பேசிக் ஃபார்மகாலஜி சாப்டர்ஸ்ல வருது. சரியா? ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க யோசிக்கலாம், ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ்ல இவ்வளவு தானா கொஸ்டின் சொல்லி. சரியா? இது தனியா ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் கொஸ்டின் கொஞ்சத்தை தான் எடுத்திருக்கேன். சரியா? ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் இதோட லிமிட் ஆகாது. நான் சொல்றேன், சில ஏரியா இதோட லிமிட் ஆகாது. இன்னொன்றோட இன்னொன்று அந்த இன்டரப்ட் ஆகி நிறைய வரும். அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் பார்ட் வருமெண்டா, ஏதாச்சும் வேறொரு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமோ இல்லைன்னா சிஎன்எஸ் ரிலேட்டடான ஒரு மெடிசின் சம்பந்தப்பட்ட இடத்துல ஃபார்மகாய்டிக்ஸ் ரெண்டு ஸ்டெம் வந்துடலாம். சரியா? நிறைய உங்களுக்கு அது பார்க்கலும். எந்த அளவுக்குன்னா நீங்க எப்படியுமே நாங்க கம்ப்ளீட் பாஸ் பேப்பர் செய்யறோமே அந்த நேரம் உங்களுக்கு விளங்கும். ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் ஃபார்மகோடைனமிக்ஸ், அதுல ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் நல்லாவே நிறைய ஒன்றோட ஒன்று இன்டரப்ட் ஆகி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இப்ப சில பேர் என்ன செய்யப்போம், இப்ப நாங்களும் தானே பொதுவா அப்படி யோசிப்போமே, ஒன்று படிக்க சில இதுல என்ன இவ்வளவு கொஸ்டின்ஸ் தானா வந்திருக்கு, அப்ப நான் இதை விட அடுத்து கூடியா படிக்கலாமே, அப்படி தப்பு கணக்கு போட வேணாம். மேபி சிலதுக்கு அப்படி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அது மாதிரி நீங்க லிமிட் பண்ணி படிச்சுட்டு போகலாம். சரியா? அப்படி அடுத்து நாங்களே சொல்லிடுவோம், ஏன்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நீங்க பாஸ் பண்ணணும், லைசன் எடுக்கணும், அவ்வளவுதான் எங்க டார்கெட். சரியா? இது அப்படியே ஸ்கிப் பண்ண இயலாது. விளங்குதா? இது நிறைய இன்டரப்ட் ஆகி ஒன்றோட ஒன்றோட அப்படி நான் சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ண போனா எனக்கு செஞ்சு முடிக்கல. அதனாலதான் அதை இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா நிறைய செக்ஷன்ஸ் சம்பந்தப்பட்ட அப்படின்னா தனி இந்த ஃபார்மகாலஜி மட்டுமே இல்லை, அதெல்லாம் ஃபைனல் கவர் பண்ண சொல்ல உங்களுக்கு அழகா விளங்கும். சரியா? உங்களுக்கு படிச்ச நேரம் கூட தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன ஆஹா, மிச்சம் 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய பார்ட் தான் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் தென் ஃபார்மகோடைனமிக்ஸ். எப்படின்னா நாங்க இது சொல்ற யாரு ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் ஃபார்மகோடைனமிக்ஸ் சாப்டரை கிளியரா விளங்கெடுக்கிறாங்களோ அவங்க ஃபார்மகாலஜி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்க ஃபார்மகாலஜி ஈஸியா புடிச்சிருவாங்கன்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா அது பேசிக், அது விளங்குமா இருந்தா எல்லாத்துக்கும். இது நாங்க சிவிஎஸ் எடுத்தா அதோட ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் பாக்குறேன். தென் என்ன ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா ஆன்டிபயோட்டிக் அதோட ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் பாக்குறேன். இப்படி எல்லாத்துக்குமே ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் ஃபார்மகோடைனமிக்ஸ் பாக்குறோம். சரியா? ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரு கிளாஸோட இந்த பார்ட் முடிஞ்சிரும். சரியா? பெரும்பாலும் முடிஞ்சிரும்னு நினைக்கேன். முடிக்கலாம். சரியா? ஃபார்மகோ கைனடிக்ஸ் எடுத்தா நீங்க முதல்ல அதுக்கு முன்னால நான் சொல்ற சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மகோ கைனடிக்ஸ் அண்ட் தென் ஃபார்மகோ டைனமிக்ஸ் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படக்கூடிய விஷயம். சரியா? பிகே பிடி. சரி, நான் முதல்ல எல்லாத்துலயுமே ஃபார்மகோகைனடிக்ஸ் ஸ்டடி பண்றோம். ஏண்டா இது என்ன விஷயம்டா, ஒரு மருந்து நாங்க எடுத்தால் அந்த மருந்துக்கு எங்கட பாடி என்ன செய்யும் என்றது ஃபார்மகோகைனடிக்ஸ். சரியா? ஃபார்மகோ டைனமிக்ஸ் என்று சொன்னா, இப்ப நாங்க அந்த குடிச்ச மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து எங்கட உடம்புக்கு என்ன செய்யும். சரியா? கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க தெளிவா நான் சொல்ற விஷயத்த விலங்கெடுத்தாலே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இது பாடமாக தேவையில்லை. ஒரு நாளுக்கு நீங்க பாடமாக ட்ரை பண்ண வேணாம். நீங்க இது என்னண்டு விஷயத்த விளங்குங்க. சிம்பிளா எல்லாத்தையும் ஈஸியானோட பெனடோல நான் எடுக்கிறேன். ஏன் பண்டோ எடுக்கிறேன், நல்லா தலைவலியில உச்ச கட்டமிக்கிற நேரம் எடுப்பேன். சரியா? எடுத்து நான் ரெண்டு பெனடோல குடிச்சா என்ன செய்யும்? உடனே எனக்கு பெயின் எல்லாம் ரிலீஃப் ஆகுமா? ஒரு நாளும் இல்ல. அட்லீஸ்ட் 15 to 20 minutes ஆலும் போகும் அதோட ஆக்ஷன் வருது. ஆக்ஷன் மீன்ஸ் என்ன? பெயின் ரிலீஃப் பண்ணதுக்கு. சரியா? அப்படி அந்த நீங்க பெனடோல எடுத்தா அந்த டைம் எடுக்கிறது இல்ல, 15 to 20 நிமிஷம் டைம். அதனால ஃபார்மகோகைனடிக்ஸுக்கான டைம். சரியா? அது வேரி ஆகும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று. மீன்ஸ் அது அப்சர்வ் ஆகணும், எங்களோட பாடிக்குள்ள போய் மெட்டபாலிசம் நடக்கணும், டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், தென் மெட்டபாலிசம் ஆகணும், தென் அகெயின் எலிமினேஷன். இந்த அவ்வளவு ப்ராசஸும் நடக்கணும் முதல்ல. சரியா? மீன்ஸ் எப்படி?
எங்கட பொடி ஒரு மருந்து வந்தா அதை எப்படி ட்ரீட் பண்ணுது, எங்கட பொடி அதை எப்படி அப்சர்வ் பண்ணுது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, எப்படி மெட்டபலைஸ் பண்ணுது, சரி, எப்படி எலிமினேட் பண்ணுது. இதான் முதலாவது கட்டம். அதனாலதான் நாங்க சொல்றோம் what the body does to the drug, that is called pharmacokinetics. சரியா? இந்த விஷயத்தை நான் இப்பவே சொல்றேன். அகைன் நாங்க பாக்குற நேரம் பார்ப்போம். எப்படியுமே அடுத்த கிளாஸ் pharmacodynamics விஷயம் தான் நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ், பெரும்பாலும். சரியா? ஓகே, pharmacodynamics அப்படின்றால் என்னன்னா, இப்ப நாங்க எடுத்த மருந்து உள்ளுக்குள்ள எல்லாம் பெய்த்தாச்சு. சரியா? அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் டைம் என்று வைங்களேன், எல்லாம் ஓகே. இப்ப என்ன செய்யணும்? இப்ப மருந்திடவே இல்லை. சரியா? பார்மகோடைனமிக்ஸ்னா அது மருந்திடவே இல்லை. மருந்து என்ன செய்யுது எங்களோட உடம்புக்கு? what the drug does to the body. சரியா? இதை சிம்பிளி பாடமாக்க ட்ரை பண்ணாம விஷயத்த மைண்டுக்கு எடுங்க. சரியா? ஏன்னா நான் கூட உண்மையிலேயே ஃபர்ஸ்டா செஞ்ச ஒரு பிழை, பெரிய கஷ்டமான பாட்டை நான் உண்மையிலேயே குழப்பி கொண்டேன். ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் ஆன புதுசுல ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஃபார்மகாலஜி கஷ்டம், படிக்கலாம், எத்தனாயிரம் ட்ரக்ஸ் இருக்கு, எத்தனாயிரம் மெடிசன் இருக்கு, ஞாபகம் வைக்கலுமா. இது அதானே எங்களோட பிள்ளையான ஒரு விஷயமே. அது மைண்டுக்குள்ள போட்டாச்சோ கஷ்டமா போய்த்திருமோ, அந்த மென்டாலிட்டியில நிறைய பாடமாக ட்ரை பண்ணேன். முதலாவது பிள்ளை யாராலும் கேட்டா ஃபார்மகோகைனடிக்ஸ்ன்னு கேட்டா அதை யோசிச்சு செல்றது ஒரு டைம் எடுக்குது. யோசிக்கணுமா? நான் செல்ற விஷயத்த ஒரு பெனடோல் எக்ஸாம்பிள் ஆவேங்க. முதல் கட்டம் பொடி என்ன செய்யும் மருந்துக்கு, ரெண்டாம் கட்டம் மருந்து என்ன பொடிக்கு செய்யும். அப்பதான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். சரியா? இப்படி சிம்பிளா விளங்க வேண்டிய விஷயத்த அதோட டெபினேஷனை ஒரு 4 முறை பாடமாக ட்ரை பண்ணி தோத்து பெய்து தான் விளங்கெடுத்தேன். இப்படி படிச்சா செட் ஆகுது. சரியா? உங்களுக்கு அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதான் இப்பவே சொல்றேன், பாடமாக்க ட்ரை பண்ணாம விஷயத்த விளங்குங்க. ஃபார்மகோகைனடிக்ஸ் ஃபார்மகோடைனமிக்ஸ் விஷயத்த விளங்கெடுத்தா சோ சிம்பிள், ஈஸியா கேப்சர் பண்ணிட்டு போகலாம். சரியா? ஓகே, இப்ப நாங்க டைனமிக்ஸ் பார்ட் எங்களுக்கு இண்டேக்குரியது இல்லை, ஃபார்மகோகைனடிக்ஸ் தான் எங்களுக்கு இண்டேக்குரிய பார்ட். சரியா? அதுல எடுத்தோம்னா நான் சொன்னேன் அட்மி, சிம்பிளி அட்மி, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன். சரியா? இந்த 4 ஸ்டெப்ஸும் தான் நாங்க மெயினா ஃபார்மகோகைனடிக்ஸ் என்று சொல்றது. சரியா? ஓகே, இதெல்லாம் அதேதான் விஷயமா. சரியா? நான் எல்லாமே டீட்டெயிலா பார்க்கல, என் தியரி கிளாஸ் இல்லைன்னு அது சொல்லியுமா. சரியா? அடுத்து நாங்க கேள்வி செய்யற நேரம் சம்பந்தப்பட்டது அதுக்கு பெய்த்துட்டு தென் எங்கால பார்ப்போம். சரியா? முதலாவது விஷயம் அட்மி, அதுல அப்சோர்ப்ஷன் அப்படின்னு வந்தா. சரியா? அப்சோர்ப்ஷன் என்றா இப்ப நீங்க எடுத்த ஒரு மெடிசின் எங்க போகணும்? சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ள போகணும். சரியா? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் தான் எங்க எங்க சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சிம்பிள், எங்கட பிளட். சரியா? அந்த பிளட்டுக்குள்ள போய்த்து சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு ரியாக்ஷனை காட்டும். சரியா? இப்படி போற நேரம் இப்படி போற நேரம் என்னன்னா அந்த பர்டிகுலர் ட்ரக்ட சில சில பண்புகளால அப்சார்ப்ஷன் வேறுபடலாம். சரியா? ஆஹ் வேற வேற இன்னும் இன்னும் காரணங்களால அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேறுபடலாம். சரியா? இப்ப நாங்க பாக்குறது அப்சார்ப்ஷன் ரூட்டை பொறுத்து, அந்த பர்டிகுலர் மருந்துட தன்மையை பொறுத்து, ஃபார்முலேஷனை பொறுத்து அப்சார்ப்ஷன் வித்தியாசமாக கூடிய தன்மை இருக்குது. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, பொதுவா உங்களுக்கு தெரியும் எங்கட பொடிக்குள்ள எடுத்தோம்னா நிறைய செமிபெர்மிபிள் செல் மெம்பரேன்ஸ் இருக்குது. சரியா? இதுல கொலஸ்ட்ரால், இன்னும் லிபிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டித்தான் எங்க போகணும்? எங்கட பொடிக்குள்ள போகணும். இப்படி பொடிக்குள்ள போறது எடுத்தோம்னா மெயினா ஒன்று போக வேண்டிய வழிகள், 3 வழிகள் இருக்குது. சரியா? நீங்க எல்லாம் தியரி பாடமாக்கி மல்லுக்கட்ட தேவையில்லை, உங்களுக்கு தேவையானதை படிச்சுக்கோங்க. 3 வழி. முதலாவது பசிவ் டிஃப்யூஷன். சரியா? ரெண்டாவது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சரியா? மூணாவது எண்டோசைட்டோசிஸ். இது 3 வழிகளாலையும் தான் என்ன செய்ய பார்க்கும்? எங்கட மெம்பரேனை தாண்டி அந்த ஒரு பர்டிகுலர் மெடிசின் பொடிக்குள்ள போக பார்க்கும். மீன்ஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ள போக பார்க்கும். passive diffusion, then active transport, and then endocytosis. சரியா? அடுத்தடுத்த ஸ்லைட்ல என்ன செஞ்சிருக்கேன்டா அதை டீட்டெயிலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு விளங்கப்படுத்தி தந்திருக்குது. சரியா? எல்லாருக்கும் தெரியும் passive diffusion என்ன தமிழ்ல சொல்ற பரவலான ஊடுபுக விடலாம்.
கொஞ்சம் மறந்துட்டேன். பரவலான ஊடுபுகவிடல் செல் பின்னவால் ஒன்றுதான் வருது. சரியா? அப்படின்னா பசிவ், பசிவ், நோ நீட் எனி ஏடிபி எனர்ஜிஸ். விளங்குதா? சரியா? அப்படின்னா எந்த ஒரு சக்தி விரயமும் இல்லாம, எந்த ஒரு சக்தி தேவையும் இல்லாம ஒரு செல் மெம்பரேனை தாண்டி போற ஒன்றத்தான் பசிவ் டிஃப்யூஷன்ன்றோம். ஒரு மருந்து எந்த ஒரு எனர்ஜியையும் தேவையில்லாம அது தானா ஒரு செல் மெம்பரேனு கூட போறதுதான் நாங்க சொல்றது பசிவ் டிஃப்யூஷன். சரியா? பசிவ் டிஃப்யூஷன் எப்படி நடக்கும்னு சொன்னால் என்ன செறிவு கேட்ப. சரியா? அதோட கன்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் கேட்ப தான் நடக்கும். இப்ப ஒரு மருந்து எடுத்தோம் அப்படி சொன்னா பொதுவா எங்கட நாங்க வாயால இன்டேக் பண்றோம்னா இப்ப ஸ்டொமக் இருப்பேன், ஸ்டொமக்ல இருந்து பிளட்டுக்குள்ள போகணும். இப்ப இந்த இடத்துல பிளட்டுக்குள்ள அந்த மெடிசின் இருக்குமா? இல்ல. இப்பதான் நீங்க குடிச்சிருக்கீங்க. சோ இந்த ஸ்டொமக்ல தான் மருந்துட கன்சென்ட்ரேஷன் கூட, இங்க வந்து கன்சென்ட்ரேஷன் குறைவு. சோ தட் அக்கார்டிங் டு கன்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மெடிசின் என்ன செய்யும்? ஸ்டொமக்ல இருந்து பிளட்டுக்குள்ள போகும். சரியா? அப்படின்னா இங்க செறிவு கூட, இங்க செறிவு குறைவு. அந்த பேசிஸ்ல போறது நாங்க சொல்றது பசிவ் டிஃப்யூஷன். சரியா? இந்த கன்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்ற நேரம் இது எப்படி இது டிபெண்ட் ஆகிற காரணங்கள் இந்த மாலிக்யூல், லிபிட் soluble, டிகிரி ஆஃப் அயனைசேஷன், சைஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இதுல தங்கு. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியணும்டா, இப்ப மருந்துன்னு எடுத்தா அவங்க மோஸ்ட் ப்ரொபப்ளி எப்படி இருப்பாங்க? வீக் அசிட் இல்லைன்னா வீக் பேஸாக இருப்பாங்க. சரியா? எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் மோஸ்ட் ப்ரொபப்ளி ஒரு 100க்கு ஒரு 90 விதமான மருந்து வந்து என்னவா இருப்பாங்க? ஒரு வீக் அசிடாக இல்லைன்னா ஒரு வீக் பேஸாகத்தான் இருப்பாங்க. சரியா? இது எப்படி அது அது அவங்களுக்கு தெரியும். வீக் அசிட்னா வீக் பேஸ். அதே மாதிரி இவங்க ஈக்க போறது ஒன்று அன்அயனைஸ்ட் ஃபார்ம். அயனைசேஷன் இல்ல, பிளஸ் Na பிளஸ் Cl மைனஸ் அந்த மாதிரி இல்ல, அன்அயனைஸ்ட் ஃபார்ம். சரியா? மெடிசின் வந்து அன்அயனைஸ்ட் ஃபார்ம்லயும் இருக்கும், அயனைஸ்ட் ஃபார்ம்லயும் இருக்கும். Na பிளஸ் Cl மைனஸ் இந்த மாதிரி அயனைஸ்ட் ஃபார்ம்லயும் இருக்கும். சரியா? இது எப்படின்னு சொன்னா எங்களுக்கு பின்னால தேவைப்படும். இப்பவே டீட்டெயிலா தேவையில்லை. நாங்க தேவைப்படுற நேரம் இந்த அன்அயனைஸ்ட் அயனைஸ்ட் இந்த விஷயத்த பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு எங்களுக்கு அந்த அளவு டீட்டெயிலா தேவையில்லை அதை பத்தி. சரி, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சால் போதும். ஓகே, அடுத்த விஷயம் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு உண்டு. சரியா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எடுத்தா இவங்க கட்டாயம் என்ன தேவை? ஆக்டிவ். ஆக்டிவ் மீன்ஸ் என்ன தேவை? ஏடிபி எனர்ஜி தேவை. சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க கன்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகத்தான் இருப்பாங்க. சரியா? இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் கட்டாயம் எப்பவுமே என்ன தேவைப்படுது? எனர்ஜி தேவைப்படுது. இப்ப மறந்துடக்கூடா என்ன படிக்கிறோம்ன்ற விஷயம் மறந்துடக்கூடா. சரியா? சில பேருக்கு அப்படியே ரிசல்ட் போஸ்ட்ல என்ன படிக்கிறோம்னு இப்ப நாங்க பாக்குறது என்ன ஃபார்மகோகைனெடிக்ஸ் ரிவிஷன் பாட்டை செய்யணும். ஸோ குயிக்கா தியரி பாட்டை ரிவைஸ் பண்ணிட்டு போக போறோம். அதுல நான் சொன்னேன் ஃபார்மகோகைனெடிக்ஸ் அட்மி இல்லையா? அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்ல மெயினா 3 வழிகள்ல அப்சார்ப்ஷன் நடக்கலாம். ஒன்று passive diffusion, then active transport, and the last one is endocytosis. சரியா? எண்டோசைட்டோசிஸ்ன்றது நீங்க இந்த இவ்வளவு தியரியும் பார்க்கலாம். இந்த பிக்சரை பார்த்துடுங்க. சிம்பிள், ஈஸியா ஞாபகம் மாதிரி உங்களுக்கு படிச்ச விஷயம். சரியா? அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த மெடிசின்ஸ் இவங்கள நீங்க மெடிசின்ஸா பாருங்க. சரியா? இந்த மெடிசின்ஸ் வந்து என்கல்ஃப் பண்ணப்படுது. சரியா? அப்படின்னா இந்த உள்வாங்கப்படுது. அதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு நேம் தான் என்கல்ஃப்ட். விளங்குதா? என்கல்ஃப் பண்ணப்படுது. சரியா? பண்ணி என்ன நடக்குது? வெசிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணி தென் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு அதுல இருந்து எங்களுக்கு ஆக்ஷன் வரும். சரியா? இது எண்டோசைட்டோசிஸ். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய அப்சார்ப்ஷன். தென் அதுக்கான சில இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நாங்க இதை பாஸ் பேப்பர் செய்யற நேரம் டீட்டெயிலா தேவைப்பட சொல்ல இங்க வரும். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கொடுத்த மருந்து வந்தாச்சு, அப்சார்ப் ஆகியாச்சு. அடுத்த கட்டம் என்ன நடக்கணும்? டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். பிளட்டுக்கு வந்தது
எங்க தேவையோ, எந்த பாடி பார்ட்டுக்கு தேவையோ அங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூட் ஆயினால்தான் என்ன நடக்கும்? டிஸ்ட்ரிபியூட் ஆயினால்தான் எங்களுக்கு அதுக்கான ஒரு ஆக்ஷன் கிடைக்க போறது. சரியா? ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தால்தான் அடுத்த கட்டம் எங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஆக்ஷன் வரப்போறது. சரியா? முதலாவது நீங்க இதுல தெரிய வேண்டிய விஷயம், டிஸ்ட்ரிபியூஷன் வார நேரம் ஓகே, இதுல நிறைய விஷயம் இருக்குது. சரியா? இதெல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன். சரியா? இது நீங்க கட்டாயம் விளங்கெடுக்க வேண்டியது. சரியா? அப்படின்னா ஒன்று டிஷ்யூ பைண்டிங், அடுத்தது பிளாஸ்மா புரோட்டீன் பைண்டிங் ரெண்டு விஷயம் இருக்குது. சரியா? இப்படி எடுத்தோம்னா டிஷ்யூ பைண்டிங் அப்படின்றால் எங்கட ஓர்கான்ஸ், எங்கட டிஷ்யூஸ், செல்ஸோட மருந்து பைண்ட் ஆகிற வீதம். சரியா? எங்கட பிளாஸ்மா பைண்டிங் அப்படின்னா எங்கட பிளட். சரியா? எங்கட பிளட்டோட மெடிசின் எவ்வளவு பைண்ட் ஆகுதுன்ற விஷயம். சரியா? இப்படி எடுத்தோம்னு சொன்னால், இது ரெண்டையும் நாங்க எடுத்தோம்னா கட்டாயம் ஒரு மருந்து நல்ல ஒரு ஆக்ஷனை தரோணமாக இருந்தா டிஷ்யூ பைண்டிங் கூடையாக இருக்கணும். சரியா? பிளாஸ்மா பைண்டிங் கூடேண்டா பிளட்டுக்குள்ளேயே நிக்க பார்க்கும், போக வேண்டிய இடத்துக்கு போகாம இருக்கும். விலகுதா? சரியா? பிளட்டுக்குள்ளே நிக்க பார்க்கும், போக வேண்டிய இடத்துக்கு போகாம விடும். அப்படி போகாம விடுற நேரம் எங்களுக்கு அதுக்குரிய ஆக்ஷன் சரியா கிடைக்காம உடைப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்தது மெட்டபாலிசம் இருக்குது. மெட்டபாலிசம் எப்படியுமே பாஸ் பேப்பர் சேர்ந்தவங்களுக்கு சம்மந்தப்படும். நாங்க மெட்டபாலிசம் கங்கால பாஸ் பேப்பரோட சம்மந்தப்பட்ட நேரம் பார்ப்போம். ஓகே, இப்ப நீங்க இந்த கொஸ்டினை செய்யுங்க. ஒரு 2 to 3 minutes டைம் கொடுக்குறேன். உங்களோட ஆன்சரை நீங்க செஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட ஆன்சர்ஸ மார்க் பண்ணுங்க. சரியா? மைனஸ் மார்க்ஸோட போட்டு உங்களுக்கு 5 பாயிண்ட்டுக்கு எத்தனை வாரம்னு உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். சரியா? ஓரளவுக்கு நீங்க வந்துட்டீங்களே. செஞ்சுட்டு ஆன்சரை சாட்ல சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகே, நாங்க இதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஆன்சர் சென்ட் பண்ணிருக்காங்க சில பேரு. ஓகே, உங்களை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க இந்த கேள்விக்கு போக முன்னால இந்த கேள்வி பாருங்க. The following are pharmacokinetic parameters of a drug. சரியா? இப்ப இந்த கேள்விக்கு போக முன்னால ஒரு விஷயத்தை விளங்க இருக்கணும். சரியா? What is pharmacokinetic parameters? உங்களுக்கு கேள்வியில பார்க்கலாம். பட் pharmacodynamic parameters இப்படி கேள்வி வருது. சரி, இப்படி ரெண்டு மூணு கேள்வி இருக்கு. முதலாவது நாங்க இதுக்கு ஆன்சரை மட்டும் தெரிஞ்சுக்கிறத தாண்டி என்ன விஷயம் என்று விளங்க எடுக்கணும் இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அது என்ன ஃபார்முகோ கைனடிக் பெராமீட்டர்ஸ் ஆஃப் அ ட்ரக் அப்படின்றால் என்ன மீனிங்? அது என்ன பெராமீட்டர்ஸ்? பெராமீட்டர்ஸ் என்ன? ஓகே, முதலாவது விஷயம் தெரியணும்னா பெராமீட்டர் சொன்னா இப்ப ஒரு அது ஒரு வேல்யூ மாதிரி. சரியா? அப்படின்னா நாங்க இத ஒரு ஃபார்மகோ கைனடிக் பெராமீட்டர்ஸ்டா எப்படி நாங்க இத ஒரு மருந்துங்கட உடம்புக்குள்ள மூவ் ஆகுது. ஃபார்மகோ கைனடிக்ஸ்னா எப்படி மூவ் ஆகுதுன்ற விஷயம் தானே. எப்படி மூவ் ஆகுது அதை நாங்க எப்படி ஒரு வேல்யூ ஆகும் எப்படி ஒரு அளவாக செல்லணும்ன்ற விஷயம் தான் pharmacokinetic parameters. விளங்குதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்? சரியா? உங்களுக்கு pharmacokinetics என்னன்னு தெரியும். வாட்ஸ் தி பாடி டஸ் டு தி ட்ரக் அப்படி என்றால் ஒரு மருந்து உடம்புக்குள்ள வந்து என்னென்ன செய்யுது, அது எப்படி எங்களுக்கு ஒரு வேல்யூவா, அது எப்படி எங்களுக்கு ஒரு விஷயமாக செல்ல இயலும் அப்படின்றதான் நீங்க கேட்டிருக்கிறது. சரியா? அப்படின்னா இதுல செல்லிக்கிற விஷயங்கள்ல எது ஃபார்மகோ கைனடிக்ஸ் குறிக்குது, எதன் மூலமா எங்களை ஃபார்மகோ கைனடிக்ஸ் தரவொண்டு எடுக்கலாம். சரி, ஒரு மருந்து எங்களோட பாடிக்குள்ள மூவ் ஆகிற விஷயம் சம்பந்தமா ஒரு தரவு எடுக்கலாம் என்றுதான் ஃபார்மகோ கைனடிக் பராமீட்டர்ஸ் ஆஃப் அ ட்ரக் அப்படின்னு சொல்றது. சரியா? முதலாவது விஷயம் பாருங்க, சொல்ற பிளாஸ்மா எலிமினேஷன் ஹாஃப் லைஃப். சரியா? இதுல இன்க்ளூட் பண்றீங்க பார்ப்போம். நான் பாருங்க, நான் இதெல்லாம் பார்க்கல. அப்சார்ப்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனோட இங்கால வந்து சரியா? பாருங்க, இதான் முதலாவது தந்திருக்கிற பெராமீட்டர். பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ட்ரக் ஆஃப் அ மெடிசின். சரியா? அப்படின்னா இங்க சொல்ற சிம்பிளி பிளாஸ்மா எலிமினேஷன் ஹாஃப் லைஃப். சரியா? பிளாஸ்மா எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவு காலம் என்னென்று விஷயம் தெரியணும். சரியா? சும்மா பாடமாக்கி பலன் இல்லை. இப்ப பிளாஸ்மா எலிமினேஷன் ஹாஃப் லைஃப்ண்டா உங்களுக்கு தெரியும். ஹாஃப் லைஃப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க ஏ படிச்சிருப்பீங்க. ஒரு மருந்து கொடுத்தா அதோட ஹாஃப் ஆஃப் தி கன்சன்ட்ரேஷன், அதோட ஹாஃப் ஆக வாரத்துக்கு எடுக்கிற டைமை தான் நாங்க சொல்றது எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் இல்லைன்னா ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்றேன். பாருங்க, the time it takes for the level of a drug to fall by 50% is known as the drug's half-life. Depending on the drug, this measurement can vary from few minutes to hours, even days. சரியா? இந்த டெபினேஷனை நீங்க தெளிவா விளங்கெடுக்கணும். சரியா? அப்படின்னா ஒரு மெடிசீனை எடுத்தால், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யோசிங்க, ஒரு 1 கிராம் பேராசிட்டமால் எடுக்கிறீங்க. சரியா? 1 கிராம் பேராசிட்டமால் கன்சென்ட்ரேஷன் வைஸ் இல்லைன்னா per milliliter அப்படின்னு எடுங்க. சரியா? நாங்க இது கன்சென்ட்ரேஷன் வைஸ் கொடுக்குற பொதுவா இதோட டெபினேஷனா கொடுக்குற நேரம். சரியா? 1 கிராம் எடுத்தா அது உங்களோட பொடிக்குள்ள போய்த்து அது 500 மில்லிகிராம் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரத்தை தான் நாங்க சொல்றது பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் இல்லைன்னா பிளாஸ்மா எலிமினேஷன் ஹாஃப் லைஃப்னு சொல்றோம். சரியா? அது எப்படின்னா ஒவ்வொரு மருந்துக்கு ஏற்ப வித்தியாசப்படும். சரி, உங்களுக்கு படிக்க சில விலங்கும் நாங்க செல்லுவோம். சில மருந்துட பிளாஸ்மா எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் வந்து 24 hours, 48 days. சாரி, 48 hours மீன்ஸ்
3 days. சரியா? இன்னும் சிலது ஜஸ்ட் 7 minutes, ஜஸ்ட் 10 minutes. சரியா? இந்த மாதிரி வித்தியாசப்படலாம். ஒவ்வொரு மருந்துக்கு மருந்து என்ன செய்யலாம்? இந்த ஹாஃப் லைஃப் வித்தியாசப்படும். சரியா? இது அதான் சில ஃபியூ மினிட்ஸ்ல இருந்து அவர்ஸ்ல இருந்து ஈவன் டேஸ் வரைக்கும் இதுல சேஞ்சஸ் வரையும். சரியா? ஓகே, அப்ப இதுல இருந்தவங்க இந்த கேள்வியில கேக்குற விஷயம் விளங்கும்னா இது ஒரு என்ன ஃபார்மகோ கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு ஃபார்மகோ கைனெட்டிக் பாராமீட்டர். சரியா? எலிமினேஷன் உங்களுக்கு விளங்குறா? கிளியரன்ஸ், எலிமினேஷன், பிளட்ல இருந்து எவ்வளவு தூரம் அந்த மருந்து இல்லாம போகுது என்ற விஷயம் ஒரு ஃபார்மகோ கைனடிக் பாராமீட்டர். ஃபார்மகோ கைனடிக் பாராமீட்டர்டா ஒரு மருந்துக்கு பாடி என்ன செய்யும் என்ற விஷயம். சரியா? சோ வெரி கிளியர். ஏ என்ன ட்ரூ. தென் செகண்ட் ஒன் பயோ அவைலபிலிட்டி. சரியா? இது நானே பேசாம உங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க பயோ அவைலபிலிட்டி என்றால் என்ன? பயோ அவைலபிலிட்டின்னா ஞாபகம் வைக்கிற மாதிரி சொல்லுங்க. இது கம்ப்ளீட்லி டிஸ்கஷன். சரியா? இதுல நீங்க பேசுறது உங்களை இம்ப்ரூவ் பண்றதுதான். நீங்க பிழையா சொன்னாலும் பிரச்சனை இல்லை, உங்களை இம்ப்ரூவ் பண்ணப்படும். எனக்குதா? பயோ அவைலபிலிட்டின்னா ஞாபகம் இருக்கா யாருக்காலும்? இப்படித்தான் இப்படி எங்கேயாச்சும் படிச்ச மாதிரி ஞாபகம் அப்படி என்னவாலும் இருக்கா? கேட்கலாமா? உங்களோட நம்பர் கனெக்ஷன் இதாயினோ தெரியாம சொல்லுங்கம்மா கொஞ்சம். பிளட்ல மருந்து எவ்வளவு சேருதுன்னு சொல்றதா மேடம்? ஓகே, அதான் விஷயம். சரியா? வெரி குட். அப்படின்னா நீங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் திருத்தம் இருக்குது. ஆனாலும் சரி. சரியா? பயோ அவைலபிலிட்டின்னா உங்களுக்கு இதை ஞாபகம் வைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஈக்குவேஷன், உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பயோ அவைலபிலிட்டி அப்படி எடுத்தா எங்களுக்கு இது சொல்லலாம் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இன் blood. சரியா? மீன்ஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல எவ்வளவு இருக்குது, தென் டோட்டலா கொடுத்தது எவ்வளவு. சரியா? டோட்டல் அமௌண்ட் இன்டு 100. நாங்க பயோ அவைலபிலிட்டியை சொல்றது பெர்சன்டேஜ் வைஸ்ல. சரியா? இதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன விஷயம் சரி. நீங்க என்ன சொன்ன, எவ்வளவு மருந்து உங்களுடைய பிளட்டுக்குள்ள போயிட்டு சேரும்ன்றது அது சரியான ஆன்சர். இல்ல நீங்க டோட்டலா கொடுத்தது எவ்வளவு, இப்ப பேத்திருக்கிறது எவ்வளவு. டோட்டலா கொடுத்தது நான் 100 எடுத்தா, ரீச் ஆகிக்கிறது 80 எடுத்தா எத்தனை பயோ அவைலபிலிட்டி வரும்? 80%. சரியா? ஓகே, இது என்ன ப்ராப்பர்ட்டி? ஃபார்மகோ டைனமிக்ஸா ஃபார்மகோ கைனடிக்ஸா? மருந்து எவ்வளவு ரீச் ஆகினன்றத பேசுறது இல்லையா? மருந்து உங்களோட உடம்புக்கு என்ன செஞ்ச விஷயம் இல்ல, மருந்து எவ்வளவு ரீச் ஆகிருக்குது. சரி, உங்களோட உடம்பு மருந்துக்கு என்ன செஞ்சிருக்கு அந்த விஷயம் தான் பயோ அவைலபிலிட்டி. சரியா? அதால எந்த ஆக்ஷனோ அந்த இந்த ஒன்றையும் பேசல, மருந்து எவ்வளவு ரீச் ஆகிருக்குது. சரியா? மறக்கிற ஆட்கள் இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஈஸியா ஞாபகம் வைங்க. அமௌண்ட் ஆஃப் drug in the blood or systemic circulation over total amount of drug into 100. சரியா? இதைத்தான் நாங்க சொல்றது பயோ அவைலபிலிட்டி. ஸோ வெரி ஈஸி. அகெயின் அதுவும் என்ன ட்ரூ. அடுத்தது இஃபெக்டிவ் டோஸ் ED50. அது என்ன இஃபெக்டிவ் டோஸ்?
இஃபெக்டிவ் டோஸ் ஞாபகமா எந்த இஃபெக்டிவ் டோஸ் என்னன்னு ஞாபகமா? அது வந்து ஃபார்மகோ டைனமிக்ஸ். சரியா? எப்படி நான் ஃபார்மகோ டைனமிக்ஸ் செய்வேன். உங்களுக்கு அந்த இடத்துல சம்பந்தப்படும் ED50, LD50. சரியா? இந்த மாதிரி வரும். ED50 இந்த டோஸ், இந்த மாதிரி நாங்க இதை பார்ப்போம் அடுத்த இதுல. சரியா? எப்படி நான் அடுத்த ஃபார்மகோ டைனமிக்ஸ் தானே பார்க்க போறேன். இது வந்து சம்பந்தப்படுறது வந்து அப்ப என்னத்துக்கு ஃபார்மகோ டைனமிக்ஸ் தான் இஃபெக்டிவ் டோஸ் ED50 இதெல்லாம் சம்பந்தப்படுது. சோ இது வந்து ஃபால்ஸ். சரியா? அடுத்தது கிளியரன்ஸ். கிளியரன்ஸ் என்ன மீனிங் என்ன? எலிமினேஷன். இப்ப வந்த மருந்து உங்களோட உடம்புக்குள்ளே இருந்தா என்ன நடக்கும்? நீங்க நிக்கலாமா உடம்புக்குள்ளே மருந்து நின்றா? நீங்க நாங்க போயிட்டு சேர்ந்துட வேண்டியதா இல்லையா? மருந்து நல்ல ஒரு டிசீஸ கியூர் பண்ணது நல்ல. ஆனா அதால பிரச்சனையே இல்லாம இருக்குமா? அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைன்னு சொல்லலாமா? ஒரு மருந்து சொல்லுங்க, ஜீரோ சைடு எஃபெக்ட். ஒரு மருந்தும் கூட அப்படி இல்லை. எல்லாத்துலயும் சின்னதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. சரியா? நான் என்ன சொல்ல வந்தேன்டா, அப்படியே மருந்து இருந்தா என்ன நிலைமை? டாக்ஸிக் ஆகி அந்த ஆள் டெத்துக்கு தான் போய் தர வேண்டியது. சரியா? பொதுவா அந்த மருந்து வந்தா அடுத்த கட்டம் என்ன நடக்கணும்? மருந்து பெய்த்திரணும், கிளியரன்ஸ் ஆயிரணும், எலிமினேஷன் நடக்கணும். சரியா? எலிமினேஷன் இந்தில பார்த்தோம். எலிமினேஷன், அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், தென் எலிமினேஷன். எலிமினேஷன் என்றது, கிளியரன்ஸ் என்றது ஒரு என்ன ஃபார்மகோகைனடிக் பாராமீட்டர்ஸ். சரியா? சோ தட் அது again ட்ரூ. பாருங்க, அடுத்தது எஃபிகசி. எஃபிகசி சரியா? இதுவும் நாங்க பார்ப்போம். ஃபார்மகோ டைனமிக்ஸ்ல வாரது. ஃபார்மகோ டைனமிக்ஸ் பார்ட் எப்படி அடுத்த கிளாஸ் தானே, அதுல நான் சொல்லி தருவேன். எஃபிகசி என்று சொல்றது வந்து என்ன ஒரு ஃபார்மகோ டைனமிக் ப்ராப்பர்ட்டி. சோ தட் இதுவும் ஃபால்ஸ். சரியா? ஓகே, இப்ப நீங்க உங்களை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 5க்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு. சரியா? எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் திருப்ப திருப்ப. எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாம் செய்யற நேரம் நீங்க இது எல்லா ஸ்டெம்முக்கும் ஆன்சர் பண்ணணும்னு இல்ல. ஏன்னா மைனஸ் மார்க்ஸ் வரைப்பாங்க. ஒருத்தருக்கு A சரி, B சரி, C சரி, DE பிள்ளைன்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் மைனஸ் மார்க்ஸ் செட் ஆகி 3ல இருந்து 2 போக ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு வர பார்க்கும். விளங்குதா? இதை விட உங்களுக்கு இதுல டவுட் இருக்குமாக இருந்தா என்ன, ஏபிசிக்கு ஆன்சர் பண்ணுங்க, டிக்குமிக்கும் ஆன்சர் பண்ணுங்க. அந்த டைம்ல உங்களுக்கு 3 பாயிண்ட்டுமே வர பார்க்கும். சரியா? அது வந்து இன்னும் அதான் இந்த இது இது வந்து உங்களோட கையில. நீங்க ஸ்மார்ட்டா வேலை செய்யறதா இருக்கு. படிச்சு மட்டும் போதா விளங்குதா? ஸ்மார்ட்டா வேலை செய்யறதா இந்த எக்ஸ்டர்னல் ஃபார்மசி எக்ஸாம் கிளியர் பண்ற ஐடியா. இன்டர்னல் என்னாலும் கூட மைனஸ் மார்க்ஸ் இருக்குது, இருந்துச்சு. சரியா? சில பேர் என்னன்னா இந்த பயத்துக்காக மிச்சம் மார்க் பண்ணாமலே விட்டுருவாங்க. அதுவும் சரி வர. நீங்க மார்க் பண்ணணும். சரியா? ஓரளவுக்கு உங்களை நிதானமா முடிவெடுத்து ஆன்சர் பண்ணி மார்க் பண்ணணும். அதனால நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன்டா, ஒவ்வொரு பாஸ் பேப்பர் கிளாஸ் நேரம் இந்த உங்களுக்கு டைம் தாரேன், போட்டு பாருங்க. நீங்க ஒரு புக்கை வச்சு சைடு செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 5க்கு எத்தனை, லாஸ்டா 5 கேள்வியா, டோட்டலா 25 பாயிண்ட்ஸ். ஒரு கேள்வி 5 ஸ்டெம்மே அவுட் ஆஃப் 25 எத்தனை வருது, 100க்கு எத்தனை பாருங்க. உங்களோட உங்களோட டார்கெட் வந்து 50% தாண்டக்கூடிய மாதிரி இருக்கா இல்லைன்றத பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்பேன். இங்க அடுத்த கேள்வி 2017 October 33. இதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தாரேன், செய்யுங்க. 2 to 3 minutes டைம் தாரேன்.
ஓகே, இந்த அடுத்தது என்ன 17 கொஸ்டின் நாங்க செய்வோம்ப்பா. சரியா? அடுத்து இதுல கொஸ்டின் ரீட் பண்ணுங்க ஒருக்கா. ரீட் பண்ணுங்க. Oral bioavailability. A ம், refers to the rate at which the active drugs enter the systematic circulation. B ம், of a drug is determined by the properties of the dosage form. C ம், is determined by the drug response versus drug concentration curve. ம், D affected by the gastric medium. E is ம். high if the drug is highly water soluble. ஓகே, இப்ப பாருங்க, கம்ப்ளீட்டா கேட்டிருக்கிறது ஓரல் பயோ அவைலபிலிட்டி. சரியா? இந்த இந்த ஃபார்மகோகைனடிக்ஸ் நோட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கேன். என்னண்டா மிஸ்டேக் நான் அந்த லாஸ்டா தான் பார்த்தேன். ப்ரிப்பேர் வச்சுட்டு பயோ அவைலபிலிட்டி நாங்க ஒரு ஸ்லைடே நான் போட்டிருக்கேன், அதை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் இந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் இல்ல, நீங்க உங்களோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதுல இன்னும் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட் ஆகணும். சொல்றதை வச்சு நீங்க கட்டாயம் உங்களோட பாயிண்ட்ஸ் சரியா இன்க்ளூட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, கம்ப்ளீட்டா தனி ஒரு கேள்வி. பயோ அவைலபிலிட்டி எதுட? ஓரல் ஒரு ட்ரக்ட வாய் மூலமா கொடுக்குற ஒரு மருந்துட பயோ அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பாருங்க, முதலாவது சொல்றது oral bioavailability refers to the rate at which the active drugs enter the systemic circulation. அது என்ன? அது கம்ப்ளீட் ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. முதலாவது என்ன சொல்லிக்கிறது? டெஃபினிஷன். சரியா? அந்த பயோ அவைலபிலிட்டிக்கான டெஃபினிஷன் தான் சொல்லிக்கிறது. நீங்க சொன்னீங்க பயோ அவைலபிலிட்டி என்று சொன்னா எவ்வளவு மருந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ள உள்ளுக்காகுது, எவ்வளவு மருந்து போகுது. சரியா? எது சார்பாக? மொத்தமா இருக்கக்கூடிய மெடிசின் சார்பாக எவ்வளவு மருந்து உள்ள போறது அப்படின்னு சொல்றது ஓரல் பயோ அவைலபிலிட்டி. அதுல எந்த சந்தேகம் வரக்கூடாது. முதலாவது தனியா அதுக்குரிய டெபினிஷன் தான் தந்திருக்கிறது. சரியா? விளங்கிடுங்க. பயோ அவைலபிலிட்டினா என்னன்னு விளங்கிடுங்க. என்ன விஷயம்? எவ்வளவு சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகும். 1 கிராம் மெடிசின் எடுத்தா 1 கிராமும் போகுமாக இருந்தா 100% பயோ அவைலபிலிட்டி. சரியா? 100% பயோ அவைலபிலிட்டி என்ன மருந்துக்கு வரும்? பொதுவா இன்ஜெக்ஷன்ஸ் நேரடியா பிளட் குடுக்கறதுல வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வாய் மூலமா நாங்க கொடுக்குற எந்த ஒரு மெடிசினுமே 100% பயோ அவைலபிலிட்டி காட்டாது. விளங்குதா? இந்த அதுல அப்சார்ப்ஷன்ல இஷ்யூஸ் இருக்கலாம், அந்த மாதிரி எத்தனையோ பாடு இருக்குது. சரியா? அப்ப முதலாவது சொல்லிக்கிறது refers to the rate at which the active drugs enter the systemic circulation அப்படின்றது என்ன மாதிரி? ட்ரூ. சரியா? ஓகே, ரெண்டாவது கேக்குற of a drug is determined by the properties of dosage form. சரியா? சோ நீங்க தெரிய வேண்டியது பயோ அவைலபிலிட்டியில தாக்கம் செலுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ், பண்புகள், என்னென்ன காரணிகள் பயோ அவைலபிலிட்டியில தாக்கம் செலுத்தும் என்ற விஷயம் தெளிவா தெரியும். சரியா? அப்படி எடுத்தோம்னு சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நோட்ல இல்ல, நீங்க ஆல்ரெடி படிச்ச நோட்ல வேற இருந்தா ஓகே ஃபைன். சரியா? இப்ப நாங்க பயோ அவைலபிலிட்டி தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டா பேசணும். சரியா? அந்த பர்டிகுலர் பேஷண்ட் சம்பந்தப்பட்ட சில காரணங்களை பேசணும். ஏன்னா நீங்க நான் எல்லாரும் ஒன்று இல்லை. எனக்கு ஒரு பெண்டோல் எடுத்த நேரம் 90% பயோ அவைலபிலிட்டி வந்ததுக்காக, சரியா, இன்னொருத்தர் எடுக்கிற நேரம் 90% பயோ அவைலபிலிட்டி வரணும் அப்படின்னு இல்லை. அக்கார்டிங் டு த பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் நடக்க பார்க்கும். பயோ அவைலபிலிட்டி கட்டாயம் சேஞ்ச் ஆகும். சரியா? சரி, ஓகே. அப்ப ரெண்டு விஷயம், ஒன்று பேஷண்ட் சம்பந்தப்பட்டது, அடுத்தது மெடிசின் சம்பந்தப்பட்டது. சரியா? மெடிசினும் எல்லாம் ஒன்று மாதிரி இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. சரியா? அப்ப ரெண்டு விஷயமா எங்களுக்கு பயோ அவைலபிலிட்டியை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடிய, தாக்கம் செலுத்தக்கூடிய பண்புகள் எடுத்தா
ரெண்டா பேசலாம். ஒன்று மருந்து சம்பந்தமான விஷயம், அடுத்தது வந்து பேஷண்ட் ஃபேக்டர்ஸ். ஓகே, மருந்து சம்பந்தமான ஃபேக்டர்ஸ், பயோ அவைலபிலிட்டியில தாக்கம் செலுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் எடுத்தால் அங்க வர பொருள் டைப் ஆஃப் என்ன மருந்து சம்பந்தமா எடுத்துன்னு கேட்டா அதோட டோசேஜ் ஃபார்ம்ல தங்கி இருக்குது. அதுதான் எங்கட கேள்வியே. சரியா? இது தவிர ஸ்டெபிலிட்டி, பிஹெச் ரேஞ்ச்ல அந்த பர்டிகுலர் மெடிசின் ஸ்டெபிலிட்டி என்ன மாதிரி. சரியா? அடுத்தது பார்ட்டிகல் சைஸ் எப்படி. சரியா? அடுத்தது டிசல்யூஷன் ரேட். இதெல்லாம் வந்து மருந்து சம்பந்தமான காரணிகள். சரியா? பேஷண்ட் சம்பந்தமானது எடுத்தா இப்ப கேஸ்ட்ரிக் பிஹெச், எல்லாருக்கும் தெரியும் கேஸ்ட்ரிக் பிஹெச் பொதுவா அசிடிக் பிஹெச்ல இருக்கும். அதுக்காக உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் பிஹெச் ஒரே அளவாண்டு கேட்டா இல்ல, ஒரு நாளும் இல்ல. சரியா? வித்தியாசப்படலாம் ஒவ்வொருத்தர பாடி கண்டிஷனுக்கு ஏற்று. இது தவிர ஜிஐ ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட டிசீசஸ் என்ன மாதிரி விஷயம். சரியா? சரியா? ஓகே, இப்ப நாங்க கேள்விக்கு வருவோம். இப்ப சொன்ன விஷயங்கள் சரியே. பொதுவா ட்ரக் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லியாச்சு, தென் பேஷண்ட் சம்பந்தமான ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லியாச்சு. இதுல சொல்ற of a drug is determined by the properties of the dosage form. டோசேஜ் ஃபார்ம்ல தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஒரு பயோ அவைலபிலிட்டி வந்து டோசேஜ் ஃபார்ம்ல தங்கி இருக்குது. எப்படின்னு சொன்னா உங்களை அதை ஈஸியா விளங்கெடுக்கலும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மருந்து அதை எடுத்தா குயிக்கா அப்சர்வ் ஆகக்கூடிய ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது குயிக்கா பிளட்டுக்குள்ள போகும் இல்லையா? அப்ப பிளட்டுக்குள்ள கொஞ்சம் கூட நேரம் வைக்கிறதால அந்த மருந்துட பயோ அவைலபிலிட்டி என்ன செய்ய பார்க்கும், கூட பார்க்கும். சரியா? சரி, ஓகே. அப்ப டோசேஜ் ஃபார்ம் ஈஸியா போகக்கூடிய மாதிரி இருந்தா, ஈஸியா பாடிக்குள்ள சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்குள்ள போகக்கூடிய மாதிரியாக இருந்தா என்ன கூடயா பிளட்டுக்குள்ள காட்டும். சரியா? அப்ப அது வந்து ட்ரூ. மூணாவது பாருங்க, இஸ் டிட்டர்மைன்ட் பை தி ட்ரக் ரெஸ்பான்ஸ் வர்சஸ் ட்ரக் கன்சன்ட்ரேஷன் கர்வ். நல்லா பாருங்க, என்ன சம்பந்தமா சொல்றாங்க, ட்ரக் ரெஸ்பான்சஸ் வர்சஸ் கன்சன்ட்ரேஷன் கர்வ். சரியா? இந்த இந்த வேர்டை தான் நாங்க தெளிவா பார்க்கணும். சரி, இந்த வேர்டை தான் நாங்க தெளிவா விளங்கெடுக்கணும். இது என்னென்னத்து சொல்றாங்க, ட்ரக் ரெஸ்பான்ஸுக்கும் ட்ரக் கன்சன்ட்ரேஷனுக்கும். கன்சன்ட்ரேஷன் கூட கூட ரெஸ்பான்ஸ் கூடுதா இல்லையா அப்படின்ற விஷயம் தான் இதுல சொல்ல போறேன். இப்ப கன்சன்ட்ரேஷன் குறையுது நேரம் ரெஸ்பான்ஸுக்கு என்ன நடக்கும். சரியா? ஒரு நாளும் இந்த எங்களோட கன்சன்ட்ரேஷனையும் சரி இதுல பாருங்க, கொஞ்சம் இருங்க. இதுல சில ட்ரக்குக்கும் கொஞ்சம் இருங்க.
டோஸ் வர்ஸ் ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் கிட்டத்தட்ட கன்சன்ட்ரேஷன் வர்சஸ் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரியானதான் இந்த கிராஃப்ல இதுல செல்றது சரியா. உண்மையிலேயே பயோ அவைலபிலிட்டிண்டா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எவ்வளவு வந்த விஷயம் நாங்க பார்க்க போறோம்ல. பயோ அவைலபிலிட்டின்னா நாங்க 100% கொடுத்தது எவ்வளவு பேத்து சேர்ந்திருக்குது சரியா. அதான் நாங்க மெயினா பார்க்க போற விஷயம். விளங்குதா? சரி அப்ப எங்க சொல்ற கன்சன்ட்ரேஷனால இது அதுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு கேட்டா ஒரு நாளும் இல்ல. கன்சன்ட்ரேஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல சரியா. சோ அது ஃபால்ஸ். இங்க கொடுத்திருக்கிற என்னண்டா சரி ஓகே அதுலயே அடுத்த ஸ்டெம் பாருங்க. அடுத்தது சொல்ற இஸ் எஃபெக்டட் பை தி கேஸ்ட்ரிக் மீடியம். கட்டாயம் என்ன செய்யும்? கேஸ்ட்ரிக் பிஹெச்ஆல வித்தியாசப்படும், எஃபெக்ட் ஆகும். நான் சொன்னேன் அது என்ன அது என்ன ஒரு பேஷண்ட் ஃபேக்டர் பேஷண்ட் ஃபேக்டரா வருது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கெஸ்ட்ரிக் இருக்குமாக இருந்தா ஆளுக்கால் வித்தியாசப்படுமாக இருந்தா கட்டாயம் அவங்களோட பயோ அவைலபிலிட்டி என்ன செய்ய பார்க்கும்? மாறும் சரியா. அடுத்தது ஓகே அடுத்தது இஸ் ஹை இஃப் or about high if the drug is highly water soluble. ஒரு நாளும் வாட்டர் soluble கூடையாக இருந்தா சாரி இது நீங்க எங்க ஈக்கிற இது ட்ரூ சரியா. இஸ் எஃபெக்டட் பை தி கேஸ்ட்ரிக் மீடியம் ட்ரூ தானே. ஓகே அடுத்த ஸ்டெமுக்கு வாங்க. இஸ் ஹை இஃப் த ட்ரக் இஸ் ஹைலி வாட்டர் soluble. ஒரு நாளும் வாட்டர் solubility கூடுமென்று சொல்லி பயோ அவைலபிலிட்டி கூடாது சரியா. ஒரு நாளும் அது கூடாது பயோ அவைலபிலிட்டி. சரி ஓகே 2020 தென் 23 ரெண்டே ரெண்டு கொஷன்ஸ் தானே இருக்குது. 23 மெதுவா செய்யுங்க. உங்களோட ஆன்சர் செஞ்சு போட்டுக்கோங்க சரி அப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று தானே. நிறைய விளங்கெடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்கு. கிளாஸ் முடியிற டைம் எல்லாம் லீவ் ஆயிட்டு போறாங்களோ இல்ல டைம் கூடியா தந்து லீவ் ஆயினாங்களோ தெரியும். நீங்க உங்களை ஆன்சர் பண்ண முடியுதான் விட்டேனே. சரியா? ஓகே, இதுல பாருங்க, ரிகார்டிங் ட்ரக் மெட்டபாலிசம் ட்ரூ or ஃபால்ஸ். சரியா? கம்ப்ளீட்டா இப்ப பயோ அவைலபிலிட்டி அந்த மாதிரி கேட்ட மாதிரி தனியே மெட்டபாலிசம்ல மட்டும் கேக்குறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும் மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்தா phase 1 மெட்டபாலிசம் அண்ட் தென் phase 2 மெட்டபாலிசம் இப்படி இருக்குது. சரியா? phase 1 phase 2 மெட்டபாலிசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுல எத்தனையோ விஷயம் நடக்குது. நான் அந்த அளவு இதுல இன்க்ளூட் பண்றிக்காண்டு தெரியா. சரியா? ஓகே, இந்த பிக்சர் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த பிக்சரை மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்தா முதலாவது ஃபேஸ் ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஃபேஸ் ஒன்று இருக்குது. சரியா? இதுல இதுல நோக்கம் என்னன்னா, கடைசியா இந்த இடத்து வார நேரம் ஒரு வாட்டர் சொலியூபிள் உள்ள ப்ரொடக்டா கொடுத்து யூரின் மூலம் என்னோட பாடியில இருந்து எலிமினேட் பண்ணதுதான் ஒரு மெடிசின் நோக்கம். சரியா? முதலாவது ஃபேஸ் ஒன்ல நடக்குதுன்னா ஆக்சிடேஷன், ஹைட்ரோலைஸ் பண்றது, ரிடக்ஷன் பண்றது எல்லாம் நடக்கும். சரியா? ரெண்டாவது ஃபேஸ்ல என்னன்னா ஒரு பொலாரிட்டி உள்ள ஒன்றை அட் பண்ணி, முனைவு தன்மை உள்ள ஒன்றை அட் பண்ணி அதை வாட்டர் சொல்யூபிளா மாத்தி எங்களோட பாடியில இருந்து அனுப்பக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தன்மைக்கு உருவாக்குறது தான் ஃபேஸ் 2 வேலை. சரியா? இன் டீட்டெயிலா உங்களுக்கு வேணுமெண்டா இதை வாசிச்சு தெளிவா விளங்கெடுக்க இயலும். சரியா? சிம்பிளா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். சரியா? இதுல பாருங்க, கேள்வியில கேக்குறாங்க, phase 2 metabolites have reduced polarity compared to the parent drug. சரியா? இப்ப சொல்றாங்க, இந்த வந்த பேரண்ட் ட்ரக் இருக்கே, இதை விட இங்கால போகக்கூடிய அந்த ட்ரக் போலாரிட்டி குறைஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்ற. சரியா? உண்மையிலேயே phase 1ல இருந்து வரக்கூடியத phase 2 தான் என்ன செய்த, போலாரிட்டி உள்ள ஒன்றை அட் பண்ணி, முனைவுத்தன்மை உள்ள ஒன்றை அட் பண்ணி. ஏன் அட் பண்ணணும்? ஏன் அட் பண்ற? அட் பண்ணாதான் ஒரு வாட்டர் சொலியூபிள் ப்ராடக்டா மாறும். வாட்டர் சொலியூபிள் ப்ராடக்டா மாறினாதான் எங்க இருந்து எலிமினேட் ஆகுறது. ஓகே, பாருங்க. சோ முதலாவது phase 2 metabolites have reduced polarity. என்ன reduce polarityயா? இல்ல, கூட polarity கூட. phase 1 விட phase 2ல தான் கூட. அவங்க தான் polarity ஆட் பண்ணி டிசால்வ் போறதுக்குரிய சான்ஸ் கொடுக்கிறது. சரியா? அப்ப இது ஃபால்ஸ். ரெடியூஸ் போலாரிட்டி இல்ல, இன்க்ரீஸ் போலாரிட்டி தான் அதை விட இருக்குது. சரியா? ரெடியூஸ் போலாரிட்டி இல்லே, முனைவுத்தன்மையில குரூப் ஆட் பண்றதால நடக்குது. முனைவுத்தன்மை உள்ள ஒன்று ஆட் பண்றதால போலாரிட்டி கூடுது. phase 1 விட கட்டாயம் ஞாபகம் வைக்கணும், phase 2 போலாரிட்டி கூடாது. ரீசன் என்னடா, phase 2ல அந்த பர்டிகுலர் மெடிசினை தன்னித்தன்மை கொடுத்து அனுப்புறதுக்கு. சரியா? சோ தட் இது சொல்லிக்கிறா. இது என்ன மாதிரி phase 2 metabolites involve cytochrome P450 சிஸ்டம். சரியா? முதலாவது பிள்ளைண்டு. சரி, ரெண்டாவது செல்ற phase 1 மெட்டபாலிசம், அந்த ஆக்சிடேஷன் நடக்கிறது, ரிடக்ஷன் நடக்கிறது. சரியா? இந்த வேலை எல்லாத்துலயுமே எங்களோட லிவர்ல இருக்கக்கூடிய சைட்டோக்ரோம் P450 சிஸ்டம் என்சைம் சம்பந்தப்படுகிறது என்று சொல்ற. சரியா? இதெல்லாம் நீங்க பாடமாக சரி வச்சுக்கணும். கட்டாயம் சைட்டோக்ரோம் P450 என்சைம் சிஸ்டம் இது என்ன செய்யுது, இதுல சம்மந்தப்படுது. phase 1 மெட்டபாலிசம்ல கட்டாயம் சைட்டோக்ரோம் P450 என்சைம் சம்மந்தப்படுது. சோ தட் அது ட்ரூ. அடுத்தது, inhibition of P450 is a common cause of serious drug interaction. சரியா? அடுத்தது இருக்குது
சில மெடிசின் வந்து லிவர் என்சைம், இந்த லிவர் என்சைமா இருக்கக்கூடிய சைட்டோக்ரோம் P450 என்சைமா தூண்டுற மெடிசினும் இருக்குது, இதை நிரோதிக்கிற மெடிசினும் இருக்குது. சரியா? எனக்கு தூண்டுற மெடிசின்ஸ் ஞாபகம் ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சிருந்தேன், பி கிராப்ஸ் அப்படின்ட்டு. சரியா? இது என்ன ஞாபகம் இல்லை. இது வந்து கார்பமெசபின், ரிஃபம்பசின், அப்புறம் ஆல்கஹாலிசம், அடுத்தது மறந்துட்டு. சரியா? இது அடுத்து என்ன மெடிசின் மறந்துட்டு. இவங்க எல்லாமே என்ன செய்யற? ம்? இது தூண்டும். என்ன? சைட்டோக்ரோம் P450 என்சைமை தூண்டும். விலங்கல்லம்மா. இந்த ட்ரக்ஸ் வந்து அந்த என்சைம் இது வந்து கட்டாயம் அதை தூண்டுற வேலையை செய்யற, இல்லைன்னா இன்ஹிபிட் பண்ற வேலையை செய்யற, அந்த மாதிரி இது இருக்குது கட்டாயம். ஸோ அதால அதுல இருந்து சீரியஸ் சைடு எஃபெக்ட் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. மேபி அந்த சைட்டோக்ரோம் இது P450 என்சைம் தூண்டுறதால மிச்ச நேரம் நிக்காம குயிக்கா மருந்து போகலாம், எங்களோட பாடியில இருந்து வெளியே அனுப்பிப்படலாம். சரியா? நல்லா தூண்டி தூண்டி விட்டு, என்ன லிவர் வந்து நல்லா தூண்டி விட்டு மெடிசினை வெளியே அனுப்பினா சில நேரம் நடக்க வேண்டிய ஆக்ஷன் எங்களுக்கு கிடைக்காம போகலாம். இன்னும் சில நேரம் அதை நிரோதிக்கிறதால மிச்ச நேரத்துக்கு மருந்தை வச்சிட்டு இருந்து அதுல இருந்து எங்களுக்கு தேவையில்லாத சீரியஸான சைடு எஃபெக்ட், சீரியஸான எஃபெக்ட்ஸும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ தட் அது ட்ரூ. சரி, அடுத்தது ஓ சரி, அடுத்தது சொல்ற cirrhosis of liver reduces bioavailability of medicines with extensive first pass metabolism. சரியா? முதலாவது உங்களுக்கு தெரியும் சிரோசிஸ் என்னன்னு தெரியுமா? சிரோசிஸ் என்ன? சிரோசிஸ் என்ன? ஃபேட்டி லிவர் லாஸ்ட் ஸ்டேஜ். லிவர்ல இருக்கக்கூடிய ஒரு டிசார்டர், லிவர் டேமேஜ், அது ரிவர்ஸ் ஆக இயலாத ஒரு லிவர் ஃபெயிலியர் மாதிரியான ஒரு பிரச்சனை. சரியா? இந்த ஸ்டெம்ல சொல்றாங்க சிரோசிஸ் ஆஃப் லிவர். ஒரு லிவர் சிரோசிஸ் இருக்கக்கூடிய ஆள் வந்து என்ன செய்யலாம்? reduces bioavailability of medicines with extensive first pass metabolism. இது நல்ல நிதானமா பார்க்கணும். எக்ஸ்டென்சிவ் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்ன்றது சரி. சரியா? ஏன்னா சிரோசிஸ் வந்தா லிவர் ஃபங்க்ஷன் குறையுது. ஸோ தட் அந்த இடத்துல மிச்ச நேரம் எக்ஸ்டென்சிவ் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து நடக்கும். சரியா? மிச்ச நேரம் இருக்கிறதால. அடுத்த விஷயம் என்னடா, இந்த ரெடியூசஸ் என்று சொல்லிக்கிறது மிச்ச நேரம் எங்கிட்ட பிளட்டுக்குள்ள வச்சுக்க பார்க்கும் அப்படின்றால் அந்த அப்படி அனுப்பி விடாம வச்சுக்க பார்க்கும்னு சொன்னா அதால என்ன பயோ அவைலபிலிட்டி குறையாது, கட்டாயம் பயோ அவைலபிலிட்டி என்ன செய்யும்? கூடும். சரியா? கட்டாயம் சிரோசிஸ் இருந்தா அந்த ஆட்கள்ல என்ன பயோ அவைலபிலிட்டி கூடியாதான் இருக்கும். கார்பமெசபின் induces its own metabolism. P crabs நான் சொன்னேன் இன்டியூஸ் பண்ணக்கூடியது. அதுல கிராப்ஸ் சி சரியா? அப்படின்டா ஓகே, இதுக்கு மாசம் பண்ண எக்ஸ்டென்சிவ் விஸ்வாஸ் மெட்டபாலிசம் இது ஃபால்ஸ்.
கார்பமazepine induce its own metabolism என்றது என்ன மாதிரி அது ட்ரூ. நான் சொன்னேன் சிலது தூண்டக்கூடிய மெடிசின் இருக்குது, சிலது நிரோதிக்கக்கூடியது இருக்குது. சரியா? இது தூண்டுறது, அது சரி. சோ தட் அது ட்ரூ. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அதண்டா ஈஸி. நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் ஃபார்மகோகைனடிக்ஸ். சரி, இதையும் குயிக்கா நான் செக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி டைப் தானே. குயிக்கா உங்களோட ஆன்சர்ஸை மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இதோட parameters பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் ஃபார்மகோகைனடிக்ஸ். சரியா? என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஃபார்மகோகைனடிக்ஸ் அஃபெக்ட் பண்ணுது தான் இதுல கேட்டிருக்கிறது. சரியா? இதுல பாருங்க, முதலாவது சொல்லிக்கிறது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்.
ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதோட சம்பந்தப்படுது? ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதோட சம்பந்தப்படுது? ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எங்களோட அப்சார்ப்ஷனோட சம்பந்தப்படுது. அப்சார்ப்ஷன் எங்க வருது? ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல. என்ன மருந்துக்கு எங்களோட உடம்பு செய்யும் என்ன விஷயத்துல. சோ தட் அது வந்து ட்ரூ. சரியா? ரெண்டாவது டார்கெட் ரிசெப்டர். சரி, இந்த விஷயம் நான் படிச்சு தருவேன். இந்த ரிசெப்டர்ஸ், 4 ரிசெப்டர், இந்த இதெல்லாமே சம்பந்தப்பட்ட வந்து ஃபார்மகோ டைனமிக்ஸ். சரியா? ஃபார்மகோ டைனமிக்ஸ்ல தான் நாங்க ரூட்ஸ், ரிசெப்டர்ஸ், இந்த எத்தனையோ வகையான இதெல்லாம் பார்க்க போறோம். அதோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணுவேன். சரியா? அடுத்தது டிசலூஷன் ரேட். டிசலூஷன் ரேட் அப்படின்றால் அது எங்க வருது? டிசலூஷன் ரேட்ன்றது கரையிறது. டிசலூஷன் நடந்தா தான் அப்சார்ப்ஷன் ஆகலாம். சரியா? அகெயின் அது சம்பந்தப்படக்கூடிய இடம், கரையிறது, அப்சார்ப்ஷன் ஆகிறது, இது எல்லாமே சம்பந்தப்படக்கூடிய இடம் வந்து ஃபார்மகோ கைனடிக். ஸோ அது வந்து ட்ரூ. சரியா? அடுத்தது டி வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், விடி. உங்களுக்கு தெரியும், நான் இப்ப இந்திய எடுத்ததுல இருந்துச்சு, சொல்லித்தர வந்ததுல இருந்துச்சு வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் எங்க வருது? ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல வருது. வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸோ ஃபார்மகோ கைனடிக்ஸ் தான் சம்பந்தப்படுது. அதுவும் ட்ரூ. சரியா? அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் தான் பயோ அவைலபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கூட கூட பயோ அவைலபிலிட்டி என்ன செய்யும்? குறையுது, சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் குறைஞ்சா பயோ அவைலபிலிட்டி கூடும். சரியா? இதுவுமே அகெயின் ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல தான் சம்மந்தப்படுது. சரியா? இதுவும் ட்ரூ. சரி, இதோட எங்களோட ஃபார்மகோ கைனடிக்ஸ் சாப்டர் முடியுது. ஃபார்மகோ டைனமிக்ஸ் முடியறதோட உங்களுக்கு இன்னும் இன்னும் கிளியராக இது விளங்கும். சரியா? இதுல சில சில பாயிண்ட்ஸ் வந்து ஃபார்மகோ டைனமிக்ஸோட சம்மந்தப்படுறது. இது பி டார்கெட் ரிசெப்டர்னா ஃபார்மகோ டைனமிக்ஸ், உங்களுக்கு அது ஞாபகம் இருந்தா இதுல சந்தேகம் இல்லாம அதை அடிச்சுட்டு போகலாம். சரி, அதுவும் செய்யற நேரம் இன்னும் கொஞ்சம் கிளியரா பாடம் விளங்கும். இதோட ஃபார்மகோ கைனடிக்ஸ் தனியா வந்து சாப்டர்ஸ் முடிஞ்சு திருப்பி எங்களுக்கு இன்டர் ரிலேட்டா உங்களோட சம்மந்தப்பட்டு நாங்கள் அந்நேரம் படிப்போம். சரியா? இதோட இந்த இதை வைண்ட் அப் பண்ணிக்குறேன். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் இல்லை, நான் பார்த்துட்டு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? பெருநாள் வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக்ல வந்து உங்களோட கிளாஸ் பெரும்பால் நடக்காது. எங்களோட முஸ்லிம்ஸ் பெருநாள் வரக்கூடியது வந்து வாரக்கிழமை, வார வியாழம் வந்து எப்படியுமே கிளாஸ் நடந்து படாது. சரியா? ஓகே, இதோட இந்த இதை என் பண்ணிக்குவோமே. குட் நைட்.